அனைவருக்கும் வணக்கம். 2025ல மக்கள் எதிர்பார்த்த லக்கி சேஃப் பாக்ஸ், அதாவது நம்ம பணம் வைக்கிற லக்கி சேஃப் பாக்ஸ் 2025ல நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, இது உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்கும். டிக்டாக்லயும் வாங்கலாம், நீங்க டைரக்டா வாங்கலாம். ஓகே, இப்போ இந்த லக்கி சேஃப் பாக்ஸ் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, முக்கியமான பொருட்கள் இருக்கும். பணம் மட்டும் இல்ல, அதுக்கு முக்கியமான பொருட்களும் உள்ள இருக்கு. லக்கி சேஃப் பாக்ஸ் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு வாங்க நம்ம விவரமா பார்ப்போம். இதுக்குள்ள முக்கியமான பைரிட் கிறிஸ்டல் இருக்கும். இது கோல்டுக்கு சம்பந்தப்பட்டது, பைரிட் கிறிஸ்டல். அதை தவிர்த்து மகாலட்சுமியோட லோட்டஸ் ஃப்ளவர் இருக்கும். இது மகாலட்சுமிக்கு சம்பந்தப்பட்ட லோட்டஸ் கிறிஸ்டல், ஒரிஜினல் லோட்டல் கிறிஸ்டல்ஸ். ஓகே, அதை தவிர்த்து பணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு. இது பிரான்ஸ் ஆர்னமெண்ட், இது பியோர் பிரான்ஸ் ஆர்னமெண்ட். ஓகே, வெயிட்டா இருக்கும். முக்கியமான சிட்ரின் கல்லு, சிட்ரின் கிறிஸ்டல் சொல்லுவோம். இது எல்லாமே உங்களோட லக்கி கிறிஸ்டல் பாக்ஸ்ல இருக்கும். அதோட ரொம்ப முக்கியமானது யாந்த்ரா. இந்த யாந்த்ரா உங்க லக்கி கிறிஸ்டல் பாக்ஸ்குள்ள இருக்கிறதுனால, உங்க மணி பாக்ஸ்குள்ள இந்த யாந்திரா இருக்கிறதுனால இப்படிப்பட்ட கெட்டதோ, ஒரு தோயோலோ, ஒரு ஹந்துவோ இல்ல தீய சக்தி சம்பந்தப்பட்டது உங்களோட சேஃப் பாக்ஸை தொடவே முடியாது. இதுக்குள்ள உங்களோட பணத்தை நீங்க அழகா இந்த மாதிரி கட்டி உங்க பணத்தை நீங்க வைக்கலாம். ஓகே, நீங்க பணத்தை மடிக்க தேவையில்லை. நீங்க பணத்தை மடிக்க தேவையில்லை. உங்க பணத்தை இந்த மாதிரி உங்க லக்கி சேஃப் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டா போதும். ஓகே, இதான் அந்த லக்கி சேஃப் பாக்ஸ். இதோட ரொம்ப முக்கியமானது, இந்த லக்கி சேஃப் பாக்ஸை நீங்க இந்த டைரக்ஷன்ல வைக்கணும், அதையும் சொல்றேன். ஓகே, லக்கி சேஃப் பாக்ஸ் நீங்க பார்க்க போனா ரெண்டு இடத்துல வைக்கலாம். உங்க வீட்டு என்ட்ரன்ஸ்ல இருந்து நீங்க பூந்தோடனே நேரா உங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு எண்டிங் ஏஜ் வரும். இதான் லெஃப்ட் சைட் எண்டிங் ஏஜ். ஸோ உங்க லக்கி சேஃப் பாக்ஸை நீங்க இந்த லெஃப்ட் கார்னர்ல வைக்கலாம். இதான் மணி கார்னர்னு சொல்லுவோம். இது லெஃப்ட், இது ரைட்டு, இது ரைட்டு, இது லெஃப்ட். உள்ளுக்கு நீங்க பூந்தோடனே உங்க வீட்டுக்குள்ள லெஃப்ட் சைடு பாருங்க, ஒரு கார்னர் வரும். அதான் மணி கார்னர். அங்க உங்களோட லக்கி சேஃப் பாக்ஸ் நீங்க வைக்கலாம். உங்களோட லக்கி சேஃப் பாக்ஸை நீங்க இந்த கார்னர்ல வைக்கலாம். இன்னொரு கார்னர் பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட். உங்க வீட்டுக்குள்ள நீங்க பூந்தோடனே கம்பஸ்ல பாருங்க, இங்க சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் காட்டுதோ அது உங்க மணி கார்னர் தான். அங்கேயும் நீங்க தாராளமா வைக்கலாம். ஓகே, இப்ப இந்த லக்கி சேஃப் பாக்ஸை வாரத்துல ஒரு வாட்டி, ஓகேயா, வியாழன்னா தேர்ஸ்டே, எவ்ரி தேர்ஸ்டே உங்க லக்கி சேஃப் பாக்ஸை நீங்க திறந்து நீங்க பூஜா அறையில பிரேயர்ஸ் பண்ணி சாம்பிராணி காட்டிட்டு சூடம் காட்டிட்டு சாத்திருங்க. ஓகேயா, ஜஸ்ட் வெளியே இருந்து சாம்பிராணி சூடம் காட்டிட்டு சாத்திருங்க. நெருப்பை சேஃப் பாக்ஸ்க்கு எடுத்து போ தேவையில்லை. தூரமா வச்சு இவ்வளவு தூரத்துல சாம்பிராணி சூடம் காட்டிட்டு உங்க லக்கி சேஃப் பாக்ஸை திருப்பி சாத்தி இங்க இருந்துச்சோ அதே இடத்துல வச்சிருங்க. ஓகே, இப்ப இந்த லக்கி சேஃப் பாக்ஸ் இந்த இடத்துல வைக்க கூடாதுன்னு அதை நான் சொல்றேன். ஒன்னாவது, உங்க வீட்டு என்ட்ரன்ஸ்ல இருந்து இங்க சேஃப் பாக்ஸ் வச்சா உங்க பின்னுக்கு என்ட்ரன்ஸ் தெரியக்கூடாது. அப்படி உங்க லக்கி சேஃப் பாக்ஸ் உங்க என்ட்ரன்ஸ் பாக்குற மாதிரி வச்சீங்கன்னா உங்க வீட்டுல பணம் தங்காது, பணம் வெளியாயிட்டே இருக்கும். இரண்டாவது, உங்க லக்கி சேஃப் பாக்ஸ் டாய்லெட்டு, பாத்ரூமு, அப்புறம் படிக்கட்டு ஃபேஸிங் பண்ணக்கூடாது, பணம் தங்காது. உங்களோட லக்கி சேஃப் பாக்ஸ் பூஜை அறையில வைக்கக்கூடாது. நம்ம ப்ரேயர் பண்ற இடத்துல லக்கி சேஃப் பாக்ஸ் அங்க இருக்கக்கூடாது. ஓகே, அது இருக்கிற இடம் மணி கார்னர் இல்ல சவுத் ஈஸ்ட் கார்னர். கம்பஸ்ல பாருங்க, அங்கதான் நீங்க வைக்கணும். மூணாவது, உங்க லக்கி சேஃப் பாக்ஸை மொதல் ரூம்லயும் வைக்கக்கூடாது, கடைசி ரூம்லயும் வைக்கக்கூடாது, பணம் தங்காது. நல்லா கவனமா கேளுங்க. உங்க லக்கி சேஃப் பாக்ஸை உங்களோட முதல் ரூம்லயும் வைக்கக்கூடாது, கடைசி ரூம்லயும் வைக்கக்கூடாது, பணம் தங்காது. ஓகே, கடைசி, என்னோட லக்கி சேஃப் பாக்ஸை என்னோட படுக்கிற அறை ரூமுக்குள்ள வைக்க முடியுமான்னு கேட்டா சத்தியமா முடியும். ஆனா உங்க படுக்கிற அறைக்குள்ள நீங்க லெஃப்ட் சைட் கார்னர்ல தான் வைக்கணும். ஓகேயா, ஒரு உதாரணத்துக்கு இது உங்க ரூமோட என்ட்ரன்ஸ். உங்க ரூமுக்குள்ள நீங்க பூந்தோடனே
இந்த சைடில் தான் உங்கள் சேஃப் பாக்ஸ் வைக்கணும். இந்த சேஃப் பாக்ஸ் வச்சிருக்கிற இடத்துல வந்து இந்த கதவும் இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், இப்போ உங்கள் ரூம்பு கதவு இங்கே இருக்குன்னா நீங்கள் ரூம்பு கதவு திறந்தோடனே கண்டிப்பாக நீங்கள் தூங்குற கட்டில் வந்து இந்த சைடில் இருக்கும். இந்த சைடில் தான் இருக்கும் உங்கள் தூங்குற கட்டில் வாஸ்துப்படி. இந்த சைடில் கட்டில் இருக்கக்கூடாது, நல்லதில்லை. இந்த சைட்லேயும் இருக்கக்கூடாது, நல்லதில்லை. அப்போனா உங்கள் தூங்குற கட்டில் இங்கே இருக்கும். அப்போ உங்கள் லக்கி சேஃப் பாக்ஸு லெஃப்ட் சைடில் வைக்கலாம் வாஸ்துப்படி. ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் முக்கியமாக இந்த லக்கி சேஃப் பாக்ஸை பற்றி நான் நல்லா தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த லக்கி சேஃப் பாக்ஸில் முக்கியமானது உங்களுக்கு 6 பொருட்கள் வரும். ஒன்று வந்து சேஃப் பாக்ஸ் வரும், அடுத்தது ப்ரொடெக்ஷன் யாந்திரா வரும், அடுத்தது பைரீட் வரும், அடுத்தது மகாலட்சுமியோட லோட்டஸ் கிறிஸ்டல் வரும், அடுத்தது சிட்ரின் வரும், அடுத்தது ஆர்னமெண்ட்ஸ் வரும், பிரான்ஸ் ஆர்னமெண்ட்ஸ். 1 2 3 4 5 ஆமாம் 5. ஸோ இது மொத்தத்தில் 6 ஜாமான் உங்களுக்கு வரும். இதோட என்ன நான் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன்னா, இந்த லக்கி சேஃப் பாக்ஸ் நீங்கள் என்கிட்ட வாங்கும் போது உங்களுக்கு ஒரு பாட்டில் HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன். எதனாலனா, இப்போ இந்த சேஃப் பாக்ஸ் வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு வருது. ஓகே, இந்த சேஃப் பாக்ஸ் உங்கள் வீட்டுக்கு வருது, இதில் அதிர்ஷ்டம் வருது. ஸோ உங்கள் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வரும்போது மேக் ஷூர் உங்கள் வீட்டை நீங்கள் கிளீன்சிங் பண்ணிடுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு ஒரு பாட்டில் ஃப்ரீயாக கிறிஸ்டல் வாட்டர் கொடுப்பேன். கிறிஸ்டல் வாட்டரில் குட்டி பாத்தையும் கொடுப்பேன். ஓகே, இதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த கிறிஸ்டல் வாட்டரை உங்கள் உடம்பு பூரா நீங்கள் ஸ்ப்ரே அடிச்சுட்டு, அதே மாதிரி உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து வீட்டு பால்கனி வரைக்கும் எல்லா ரூமும் நீங்கள் ஸ்ப்ரே அடிக்கணும். ஓகே, ஸ்ப்ரே அடிச்சுட்டு இந்த சேஃப் பாக்ஸ்க்குள்ள உங்களோட கிறிஸ்டல் எல்லாம் அழகாக வச்சு அடுக்கிட்டு நான் கொடுக்குறத உங்களோட பணத்தை அழகாக உள்ள வைக்க ஆரம்பிங்க. சரியா? அப்புறம் மறக்காம மணி கார்னர் இல்லைன்னா சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல உங்க லக்கி பாக்ஸை யார் கண்ணுக்கும் படாம வைங்க. யாரு கண்ணுக்கும் படக்கூடாது தெரியுமா? இது எல்லா கண்ணுக்கும் படுற மாதிரி வைக்கக்கூடாது, யாரும் கண்ணுக்கும் படாத மாதிரி வைங்க. தைரியமா வைங்க, கவலைப்படாதீங்க. வீட்டில் இப்படிப்பட்ட இந்த குட்டி சாத்தானோ இந்த கெட்டதோ பேய் பிசாசு உங்க லக்கி பாக்ஸை தொடவே முடியாது. ஏன்னா உள்ள வந்து ப்ரொடெக்ஷன் யாந்திரா இருக்கு, இதுக்குள்ள நெருப்பு சக்தி இருக்கு. ஸோ கெட்டது, குட்டி சாத்தான், பேய் பிசாசு எதுவும் உங்க லக்கி சேஃப் பாக்ஸை ஒன்றுமே பண்ண முடியாது. இதுல ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, ரொம்ப நிறைய பணத்தை வீட்டில் வைக்காதீங்க. ஓகேயா? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பணத்தை மட்டும் வைங்க நம்ம வீட்டில் பணம் பெருகிறதுக்கு. மற்ற பெரிய தொகை பணம்லாம் தயவு செய்து பேங்க்ல வைங்க. இதான் என்னோட வேண்டுகோள். சரியா? யாராருக்கு இந்த லக்கி சேஃப் பாக்ஸோட இன்ஃபர்மேஷனை நீங்க பகிர்ந்துக்க போறீங்களோ தாராளமா பகிர்ந்துக்கலாம். இப்போ இந்த லக்கி சேஃப் பாக்ஸ், இந்த சேஃப் பாக்ஸ் நீங்க எங்க வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னோட டிக்டாக் ஷாப்ல தட்டியே வாங்கிக்கலாம். அங்கே உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக என்னோட கம்பெனிலையும் பேமெண்ட் பண்ணி வாங்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். சேஃப் பாக்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். 96 291 2273